ஒரு படம் எடுத்திருக்காங்க. நீங்க ப்ரமோஷன் கூட வரலைன்னா, அது என்ன மாரி ஆட்டிட்யூட்? எதுக்கு உங்களுக்கு 3,00,000 குடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி. உங்களுக்கு சம்பளம் குடுத்தாச்சு. சம்பளம் குடுக்கலைன்னா, நீங்க உரிமையா வந்து கேட்டு வாங்கணும். அது நியாயம். நீங்க என்னுடைய உழைப்புக்கான ஊதியம் நீங்க குடுக்கலன்னா, அது தவறு. அது யாரா இருந்தாலும். அப்ப நீங்க அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. அத நீங்க கேளுங்க. நீங்க குடுக்கலன்னா நீங்க வாங்க. வந்து நீங்க இந்த மாரி சம்பளத்த வைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லுங்க. அது உங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. அத விட்டு நீங்க ப்ரமோஷனுக்குன்னு தனியா ஒரு எக்ஸ்பென்சஸ் வச்சு போற அளவுக்கு சினிமா இன்னைக்கு இங்க அந்த பிசினஸ் கிடையாது இங்க. இங்க இல்ல பிசினஸே இல்லைன்றது. இந்த ப்ரமோஷனுக்கு தனியா காசு குடுங்கன்றது என்ன அப்ப இது வந்து நம்ம ஏன் அங்க சொன்னோம்னா மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்ன்றத மற்ற தயாரிப்பாளர் தெரிஞ்சுக்க இப்ப எங்களை மாதிரி தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்கவங்க நாங்க என்ன பண்றோம்னா அக்ரிமெண்ட்லயே போட்டுருவோம் ப்ரமோஷன்ஸ் வரணும்னு சொல்லி. புதுசா வரவங்க அதெல்லாம் அக்ரிமெண்ட்னாலே அவங்க அந்த இதுக்குள்ள போறது கிடையாது. இன்னைக்கு அக்ரிமெண்ட் இல்லாம சினிமால தொழில் பண்றதுன்றது பெரிய ரிஸ்கான விஷயம். எல்லாருக்குமே வந்து சினிமா வச்சிருக்கவங்களுக்கு ஒரு அட்வொகேட்டும் ஒரு ஆடிட்டர் இல்லாம நீங்க வந்து தொழில் பண்ண முடியாது. எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கே இந்த 2 பேர் முக்கியம். ஆடிட்டர் முக்கியம், அட்வொகேட் முக்கியம். இவங்க 2 பேர் இருந்தா தான் நம்ம இப்ப தொழில் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு பிசினஸ் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு.